அனைத்துலக தமிழர் பேரவை வழங்கும் பொங்கல் விழா 2026. இடம் கிராண்ட் வியூ பன்ஹெட்டிங் ஹால், 10 ஸ்டோன்ஃபீல்ட் வே, ராய்ஸ்லிப், HI40AS. அனுமதி இலவசம். வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கை தீவில் அண்மைய நாட்களில் அசாதாரணமான பருவநிலை மாற்றங்கள் வெளிப்பட்டு வரும் பின்னணியில் அந்த தீவில் இன்று அதிகாலை ஐரோப்பாவின் தற்போதைய குளிர்காலத்திற்கு ஒப்பாக நுவரேலியாவில் 7.4 பாகை செல்சியஸ் என்ற அளவுக்கு குளிர் பதிவாகியது. இதில் குறிப்பிடத்தக்க விடயம் யாதெனில், குளிர்காலத்தை கடந்து கொள்ளும் ஐரோப்பிய நகரங்களான பாரிஸில் இன்று காலை 9 பாகை செல்சியஸ் இருந்தது. அதேபோல லண்டனில் இன்று பாகை 6 பாகை செல்சியஸ் நிலவ, வெப்பமண்டல நாடான இலங்கையில் கடும் வெப்பம் நிலவக்கூடிய நகரத்தில் கூட இன்று காலை குறைந்தபட்ச வெப்பநிலை 18 பாகை செல்சியஸாக இருந்தது. இலங்கை தீவின் தற்போதைய இந்த அசாதாரண குளிர் நிலைமை அந்த தீவில் வாழும் சிறார்களுக்கும் மூதாளர்களுக்கும் உடல் ரீதியான உபாதைகளையும் வைரஸ் தொற்று அபாயங்களையும் அதிகரிக்க வைக்க தலைப்படுகின்றது. வடக்கிலும் ஒப்பீட்டு ரீதியில் வளமையை விட வெப்பம் குறைவாக இருந்தாலும் அந்த பிராந்தியத்திலும், அதாவது வடமாகாணத்திலும் முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளன என்ற செய்தியை பறைசாற்றியபடி அனுகுமார திசாநாயக்க அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட வடக்கு முதலீட்டு மாநாடு இன்று யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் ஆரம்பமாகிக் கொண்டது. ஸ்ரீலங்காவின் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தலைமையில் இன்று காலை ஆரம்பித்த இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்காவின் அமைச்சர்கள், வெளிநாட்டு ராஜதந்திரிகள், வடக்கில் உள்ள 5 மாவட்டங்களின் அரசு அதிபர்கள், முதலீட்டாளர்கள் என பலரும் பங்கெடுத்ததை அவதானிக்க முடிந்தது. அனுகுமார திசாநாயக்க பங்கேற்ற யாழ்ப்பாண பொங்கல் நிகழ்வுகளின் பின்னரான அரசு தரப்பின் முக்கிய நிகழ்வாக இந்த மாநாடு அமைந்து கொள்கின்றது. இந்த வடக்கின் மாநாட்டு செய்திகளுக்கு அப்பால் இலங்கை தீவின் இன்றைய பரபரப்பு செய்திகளாக சில முக்கிய செய்திகள் உலா வருகின்றன. அந்த வகையில் தென்னிலங்கையின் நிட்டம்புவ பகுதியில் சுமார் 900 மில்லியன் ரூபாய் மதிப்பில் 61 கிலோ ஐஸ் எனப்படும் கிறிஸ்டல் மெத்தம்பேட்டையின் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் ஸ்ரீலங்காவின் அதிரடிப்படையால் தூக்கப்பட்ட செய்தியும், அதேபோல வெளிநாட்டில் வசிக்கும் பாதாள மாபியாவின் ஒரு நெருங்கிய கூட்டாளி பாதாள முகம் ஒன்று நேற்றிரவு துப்பாக்கி மற்றும் கைக்குண்டுடன் தூக்கப்பட்ட செய்தியும் முக்கிய செய்திகளாக இருந்தன. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுகுமார திசாநாயக்கா தனது யாழ்ப்பாண பொங்கல் பயணத்தின் ஒரு கட்டமாக கொக்குவிலில் வைத்து நாடளாவிய போதை ஒழிப்புக்கான தனது ரட்டம இக்கத்தாவுடன் ஒரு நிகழ்வை நடத்தி கொழும்பு திரும்பிய பின்னர் நேற்று நாடளாவிய ரீதியில் சிறப்பு அதிரடி நடவடிக்கைகள் முடுக்கப்பட்டிருந்தன. நேற்றைய இந்த அதிரடிகளில் 30,000க்கும் மேற்பட்ட சோதனைகள் இடம்பெற்றதாகவும் அவற்றில் போதை குற்றங்களுடன் மாட்டுப்பட்ட 652 பேர் தற்போது உள்ளே தூக்கி போடப்பட்டுள்ளதாகவும், இவ்வாறாக நேற்று மடக்கப்பட்ட 652 பேரில் ஏற்கனவே தாம் தேடி வந்த 425 பேரும் அடங்கிக் கொள்வதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிக்கையுடன் ஒன்றை செய்துள்ளது. இந்த சோதனைகளில் மதுபோதனையில் வாகனத்தை செலுத்தும் சாரதிகளும் தூக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை சொல்லிக் கொண்டாலும் 2026ஆம் ஆண்டு பிறந்து 3 வாரங்கள் கூட இன்னும் கடந்து கொள்ளாத நிலையில் இந்த ஜனவரி மாத நாட்களில் மட்டும் இலங்கை வீதிகளில் 120 பேர் வீதி விபத்துக்களில் பலியான அதிர்ச்சி செய்திகளும் அறிக்கையிடல்களும் வந்துள்ளன. இவ்வாறான அதிர்ச்சி செய்திகளுக்கு மத்தியில் மலையகத்தின் கலகா தெல்தோட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தை மையப்படுத்திய இன்னொரு நூதன பரபரப்பு செய்தியின் நீட்சியும் இன்று நகர்த்தப்பட்டது. தித்வா சூறாவளியுடன் ஏற்பட்ட பேரழிவு காலத்தில் இந்த இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது வெளிப்பட்ட ஒரு பெரிய பாறையில் நீல நிற ஒளிர்வு வெளிப்படுவதால் அது மிகப்பெரிய நீலக்கல்லாக, அதாவது இரத்தினக்கல்லாக இருக்கலாம் என்ற பரபரப்பு பரவியுள்ளதால் அந்த கல் உள்ள இடத்திற்கு தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறையின் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பேரழிவுக்கு பின்னர் முத்துமாரியம்மன் வழங்கிய மிகப்பெரிய விலையுயர்ந்த அதிசயமே இந்த கல் என்ற அடிப்படையில் அதனை பார்ப்பதற்கு மலையக மக்கள், அதாவது தமிழ் மக்கள் உட்பட்ட மக்கள் இப்போது முண்டியடித்து செல்லும் செய்திகளும் வருகின்றன.
இந்த முத்துமாரியம்மன் ஆலயம் அண்மையில் புதிதாக கட்டப்பட்டு எதிர்வரும் மார்ச் மாதத்தில் குடமுழக்குக்காக காத்திருந்த நிலையில்தான் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட நிலச்சரிவு ஆலயத்திற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்திய பின்னணியில் இந்த பாறை தற்போது ஆலய வளையத்தில் தென்படுவது பரபரப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த பாறையை ஆய்வு செய்ய ஸ்ரீலங்காவின் தேசிய இரத்தினக்கல் மற்றும் நகை ஆணையகம் தயாராகியுள்ளதால் இந்த கல் உண்மையில் பெரியதொரு இரத்தினக்கல்லா இல்லையா என்ற முடிவு விரைவில் வரக்கூடும். எனினும் இப்போதைக்கு அந்த பிரதேச மக்களுக்கு ஒரு அதிசயமான நிகழ்வாக இந்த பாறை இருப்பதால் இந்த ஒளிர்வு பாறையை பார்க்கும் ஆர்வம் மக்களிடம் இன்றும் தொடர்ந்தது. ஆக மொத்தம் குளிர் காலநிலைக்கு மத்தியில் பாதாள உலகம் குறித்த செய்திகளும் அதிசய ஒளிர்வு பாறை குறித்த செய்திகளும் உள்ளூரில் பரபரப்பாக சூடேற்றும் செய்திகளாக உலாவர இன்னொரு திடீர் பரபரப்பாக முன்னாள் ஸ்ரீலங்காவின் அமைச்சரும் பழைய ஜேவிபியின் பங்காளியும் முக்கியமான உறுப்பினரும் இப்போது ஜேவிபியின் பகையாளியாக இருப்பவருமான நந்தன குணதிலகவின் மரணம் திடீர் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சர்ச்சைகள் காரணமாக இன்று இடம்பெறவிருந்த அவரது தகனம் திடீரென அடக்க நிகழ்வாக அவரது குடும்பத்தாரால் மாற்றப்பட்டுள்ளது. நந்தன குணதிலகவின் மரணம் இயற்கையான காரணங்களால் ஏற்பட்டதா அல்லது அவர் வேண்டுமென்றே சிகிச்சை என்ற பெயரில் கொல்லப்பட்டாரா என்ற பரபரப்பு அவரது மரணத்துக்கு பின்னர் பகிரங்கமாக உலா வருவதால் அவர் விஷமூட்டப்பட்டிருக்கலாம் என்பது உட்பட்ட பரபரப்புகள் அரசியல் முகங்களால் பலமாக கிசுகிசுக்கப்படுகின்றன. கடந்த 18ஆம் தேதி நந்தன குணதிலக மரணமடைந்த நிலையில் மறுநாளான 19ஆம் தேதி இந்த விடயத்தை தொட்ட செய்தி வீச்சும் பங்காளிகள் பகையாளிகளாக மாறும் காட்சிகள் அனுர தரப்பிலும் உண்டு என குறிப்பிட்ட நிலையில் அதன் பின்னர்தான் அவரது மரணம் குறித்த புதிய கிசுகிசு ஐயங்கள் வருகின்றன. ஒரு காலத்தில் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் பொறுப்பிலும் ஜேவிபியின் 2வது கிளர்ச்சிக்கு பின்னர் அந்த அமைப்பை மீண்டும் கட்டியெழுப்பு 2004ஆம் ஆண்டு வரை ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினராகவும் இருந்த நந்தன குணதிலக 99ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ஜேவிபியின் வேட்பாளராகவும் இருந்தவர். அந்த தேர்தலில் 3வது இடத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றவர் இவர். அந்த தேர்தல் இடம்பெறுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னர் டிசம்பர் 18 இடம்பெற்ற ஒரு தற்கொலை குண்டு தாக்குதலில் அப்போதே அரசு தலைவரான சந்திரிகா தனது வலது கண் பார்வையை இழந்து உயிர் தப்பிக்கொண்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். அந்த தேர்தலில் 2வது முறையாகவும் சந்திரிகா வெற்றி பெற்றார். அதற்கு அடுத்த இடத்தில் ரணில் வந்தார். 3வது இடத்தில் தற்போது மரணமடைந்த ஜேவிபியின் வேட்பாளரான நந்தன குணதிலக வந்திருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஜேவிபி கொள்கை மாறுவதாக குறிப்பிட்டு அதிலிருந்து வெளியேறிய நந்தன மஹிந்த அணி, விமல் அணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அணி, ஐக்கிய தேசிய கட்சி அணி என பல கட்சிகளிடம் தாவல் செய்த விடயமும் வேறு கதை. ஆனால் தனது முன்னாள் பங்காளிகளான ஜேவிபியினரின் ஆட்சி 2024 இலங்கை தீவில் உருவாகி கொண்ட பின்னர் அதனுடன் முரண்பட்டு கொண்ட நந்தன அந்த ஆட்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை மீளெடுக்கும் விடயத்தை கடுமையாக கண்டித்தார். அந்த நகர்வை கடுமையாக எதிர்த்து அவர் ஒரு சூளுரையும் விடுத்தார். இந்த திட்டத்தை தான் இறுதி வரை எதிர்க்கப் போவதாகவும் அவர் கூறிக்கொண்டார். இதற்கு பின்னர் கடந்த மாதம் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையகத்திற்கு நந்தன குணதிலகா அழைக்கப்பட்ட பின்னர் தான் அவர் சடுதியாக நோய்வாய்ப்பட்டு கடந்த 18ஆம் தேதி மரணமடைந்தார். அவரது முன்னாள் தோழர்கள், அதாவது இப்போதைய ஆட்சியாளர்கள், அவரது மரணத்துக்கு பின்னர் அவர் ஒரு ஜேவிபியின் ஹீரோ அல்ல, ஜீரோ என குறிப்பிட்டு அவரை குறை மதிப்புக்கு உட்படுத்திய நிலையில் அவரது மரணத்தின் காரணங்கள் இப்போது பரபரப்பு அரசியலாக்கப்படுகின்றது. குறிப்பாக விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளுக்கு ஏற்றப்பட்டதாக குறிப்பிடப்படும் விச ஊசி பாணி கதைகள் எல்லாம் இப்போது நந்தன குணதிலகவின் மரணத்தை மையப்படுத்தியும் கிளம்ப தலைப்படுகின்றன. இதனால் தான் இன்று தகனம் செய்யப்படவிருந்த அவரது உடல் மீண்டும் உடல் கூற்று பரிசோதனைகள் ஒரு காலத்தில் தேவைப்பட்டால் நடத்தப்பட வேண்டிய அவசியத்தில் அதனை கிளறி எடுப்பதற்கு ஏதுவாக அடக்கம் செய்யப்படும் முடிவு அவரது குடும்பத்தால் நேற்று எடுக்கப்பட்டது. இந்த முடிவு அரசாங்கத்தின் மீது புதிய சுட்டுவிரல்களை நீட்ட தலைப்படுகின்றது. இவரது மரணத்திற்கான காரணம் குறித்து மருத்துவ அதிகாரிகள் இதுவரை எந்த அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. அதேபோல அதிகாரபூர்வமான முடிவுகளும் வெளியிடப்படவில்லை. ஆனால் நந்தன குடும்பமும் சில அரசியல்வாதிகளும் இந்த விடயத்தை அரசியலாக்குகின்றார்கள். குறிப்பாக அனுர ஆட்சியை விமர்சிக்கும் ஒரு துருப்புச்சீட்டாக மாற்ற தலைப்படுகின்றார்கள்.
நந்தன ஒரு கட்டத்தில் அரசியல் மற்றும் பொருளாதார குற்றங்களை கண்காணிக்கும் அனைத்துலக அமைப்புக்கு அனுர அரசாங்கம் குறித்து ஒரு முறைப்பாட்டை வழங்கியதாகவும் அந்த முறைப்பாட்டில் தனது உயிருக்கு இந்த அரசாங்கத்தால் அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டதாகவும் அவரது நண்பர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இதற்கும் அப்பால் தனக்கு விஷத்தை வைத்து கொள்ள அல்லது வீதி விபத்து ஒன்றில் தான் கொல்லப்பட்டதாக காட்டும் வகையில் சில சதி திட்டங்கள் போடப்பட்டதாகவும் நந்தன குணதிலக அண்மையில் தனக்கு நெருக்கமான சிலரிடம் குறிப்பிட்டதான தகவல்களும் வருகின்றன. இதனை உதய கம்மன்பில போன்ற கடும்போக்காளர்களும் அரசியலாக்கி பகிரங்கப்படுத்த தலைப்படுகின்றார்கள். ஆட்சி குறித்து அனைத்துலக அமைப்புக்கு ஒரு முறைப்பாட்டை வழங்கிய பின்னர் அவர் சர்தியாக நோய்வாய்ப்பட்டு அடுத்தடுத்து உடல் உறுப்புகள் செயலிழந்து கொண்டதால் அவருக்கு ஏதோ நடந்தது, சிகிச்சையில் ஏதோ நடந்தது என்ற ஐயங்கள் முன்வைக்கப்படுவதால் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்காக உடலை கிளறி எடுப்பதற்காக அதனை தகனம் செய்யாமல் தாம் புதைப்பதற்கு முடிவு செய்துள்ளதாக அவரது சகோதரி நேற்று குறிப்பிட்டமை அனுர அரசாங்கத்திற்கும் ஒரு சவாலாகத்தான் வேற தலைப்படுகின்றது. ஜேவிபியை பொறுத்தவரை, அதாவது தேசிய மக்கள் சக்தி உள்ளுடன் கொண்ட இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை ஜேவிபியின் முன்னாள் பங்காளியும் இப்போது பகையாளியாக மாறியவருமான நந்தன குணதிலவின் மரணம் ஒரு வகையில் அதற்கு குடைச்சலை கொடுக்க, இன்னொரு புறத்தே நாட்டின் சட்டமா அதிபர் தனது அதிகாரங்களை பயன்படுத்திக் கொள்வதில் தேவையற்ற தலையீடுகள் வருவதாக புதிய குற்றச்சாட்டு ஒன்றை இலங்கையின் சட்டவாளர்கள் சங்கம் தொடுத்திருக்கின்றது. சட்டமா அதிபரை குறிவைத்து அண்மைய நாட்களில் சமூக ஊடக பதிவுகள் அதிகமாக விமர்சனத்தை வெளியிடும் வகையில் வெளிவந்து கொள்ளும் நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களம் உட்பட்ட முக்கிய சுயாதீன நிறுவனங்களின் சுதந்திரத்தை அரசாங்கம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமென இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் கோரிக்கை ஒன்றை அறிந்துள்ளது. கடந்த காலத்தில் அமெரிக்க தூதர் ஜூலிசங்கின் பரிந்துரைகளின் படியும் அவர் வழங்கிய மறைமுக நிதியிலும் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் இயங்குவதாக கடும்போக்காளர்கள் விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் இப்போது ஜூலிசங் இலங்கையிலிருந்து அகன்று விட்டாலும் அந்த கட்டமைப்பு நாட்டின் சட்டமாதிபரின் அதிகாரங்களில் தேவையற்ற தலையீடுகள் வருவதான விசனத்துடன் புதிய பரபரப்பான அறிக்கையிடல் ஒன்றை செய்துள்ளது. ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் பரபரப்புகளுக்கு வடக்கு தெற்காக குறைவிருப்பதாக தெரியவில்லை. இப்போது முன்னாள் அரசு தலைவரும் ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் நரிமூளை கொண்டவருமாக கருதப்படும் ரணில் விக்ரமசிங்கவும் தன்னை ஒரு பௌத்த காவலனாக காட்டிக்கொண்டு புதிய குரல் கொடுப்புடன் இந்த விடயத்துக்குள் குதித்திருக்கின்றார். அனுர அரசாங்கம் பௌத்த மதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளதாக தையிட்டி, திருமலை மற்றும் அனுரவின் யாழ்ப்பாண உரைகளை மனதில் வைத்து ரணில் தனது பௌத்த துருப்புச் சீட்டை அடித்திருக்கின்றார். ரணிலை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகளில் பௌத்த அறிவு கொண்ட ஒருவர் அவர் என்பது வெளிப்படையான ஒரு விடயம். அவர் பௌத்த கற்கை நெறிகளை அதிகமாக கற்றுக்கொண்டதால் இப்போது வரலாற்று ரீதியாக பௌத்தம் பாதுகாக்கப்பட வேண்டிய சில நகர்வுகளை அவர் அனுர அரசாங்கத்திற்கு குடைச்சலாக முன்வைக்க தலைப்படுகின்றார். அந்த வகையில் தனது மூளையில் உள்ள பௌத்த அறிவை கசக்கி பிழிந்து இலங்கை அந்நியர்களின் ஆட்சி காலத்தில் இருந்தபோது கூட பௌத்தத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் இந்த பொறுப்பிலிருந்து விலகிக்கொள்ள தலைப்படுவதாகவும் தனது பங்குக்கு ரணிலும் கடும்போக்கு பௌத்தவாதத்தை உசுப்பேற்ற தலைப்படுகின்றார். 1931 ஆண்டு பௌத்த சமய அறநிலை சட்டத்தின்படி விகாரைகளுக்கு சொந்தமான சொத்துக்களில் யாராவது கை வைக்க முடியாது என்றும், அவ்வாறு யாராவது கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதை தன்னால் சொல்லிக்கொள்ள முடியாது எனவும் ரணிலின் நுட்பமான எச்சரிக்கை வந்திருக்கின்றது. இதற்கும் அப்பால் 1815 பிரித்தானியர்களின் குடியேற்ற காலத்தில் அதன் ஆட்சி தரப்பின் தலைவராக இருந்த பிரித்தானியாவின் 3ஆம் ஜார்ஜ் மன்னர் தான் இலங்கையில் பௌத்தத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாகவும், அதாவது அந்நியர்கள் கூட இலங்கையில் பௌத்தத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நிலையில் தற்போதைய அனுர அரசாங்கம் அந்த பொறுப்பிலிருந்து தவற முனைவதான ஒரு நுட்பமான ஊசியேற்றலை ரணில் சொல்ல தலைப்படுகின்றார். இதன் மூலமாக ரணிலும் கடும்போக்காளர்களுக்கு உசுப்பேற்றலை ஏதோ ஒரு வகையில் வழங்க தலைப்படுகின்றார். அத்துடன் ரணில் இன்னொரு சூட்சுமத்தை எறிய தலைப்படுகின்றார். அதாவது பௌத்தத்தை பாதுகாக்கும் பொறுப்பு, அதற்குரிய நகர்வுகளை செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு மாத்திரமல்ல, ஸ்ரீலங்காவின் ஒவ்வொரு சிங்கள அரசியல் கட்சிக்கும் அதற்கு பெரும் பொறுப்பு உள்ளதால் அவையாவும்
மகா சங்கத்தினுடன் இணைந்து அந்த பணியை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டு அனுர தரப்புக்கு எதிராக இந்த விடயத்தில் ஏனைய கட்சிகளை ஒன்றுபடுமாறு அவரது நரிமூலையில் ஒரு அழைப்பு உதிப்பதும் பகிரங்கமாகவே தெரிகின்றது. ரணிலின் இந்த புதிய பௌத்த காவல அழைப்பு இலங்கை தீவில் உள்ள தமிழருக்கும் ஒரு செய்தியை வழங்க தலைப்படுகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நினைத்துக் கொண்டால், இன்று சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இடம்பெறும் உலக பொருளாதார மாநாட்டில் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் நேரடியாக ஆற்றிக்கொள்ளும் உரையும் அவரது கிரீன்லாந்து கையகப்படுத்தல் நகர்வுகளுக்குரிய ஐரோப்பிய எதிர்வினைகளும் முக்கியமாக உற்று நோக்கப்படுகின்றன. ட்ரம்பை பொறுத்தவரை கிரீன்லாந்தை தான் இராணுவ ரீதியிலாக என்றாலும் கையகப்படுத்த தயார் என்ற ஒரு அறிவித்தலை விடுத்த பின்னர் முதலாக ஐரோப்பாவுக்கு அவர் மேற்கொள்ளும் பயணம் சுவிட்சர்லாந்துக்குரிய பயணமாக மாறுவதால் இந்த பயணம் முக்கியத்துவம் மிக்கதாக மாறியுள்ளது. 130க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 3000க்கும் மேற்பட்ட முக்கிய முகங்கள் கலந்து கொள்ளும் டாவோஸ் மாநாட்டில் 65 நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசு தலைவர்கள் பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள். 6 G7 நாடுகளின் தலைவர்களும் பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள். இதனுக்கும் அப்பால் 400 அரசியல் தலைவர்களும் பங்கெடுக்கின்றார்கள். ஸ்ரீலங்காவில் இருந்து அதன் பிரதமரும் இந்த மாநாட்டில் பங்கெடுத்துக் கொள்வது வேறு விடயம். நாளை மறுதினம் 23ஆம் தேதி வரை இந்த மாநாடு இடம்பெறும் நிலையில் இன்று பிற்பகலில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்க உள்ள உரை உற்றுநோக்கலுக்குரியதாகின்றது. நேற்று டாவோஸில் உரையாற்றிய பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் ட்ரம்பின் வெளியுறவு கொள்கையை இலேசாக சாடி சர்வதேச சட்டங்களை சில தலைவர்கள் தமது காலடியில் மிதிப்பதாக கூறியிருக்கின்றார். கிரீன்லாந்து விடயத்தில் அமெரிக்கா தனது பாரம்பரிய ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு எதிராக அண்மை காலத்தில் அச்சுறுத்தல்களை வீசி வருகின்றது. குறிப்பாக ட்ரம்ப் வீசி வருகின்றார். இதனால் டாவோஸில் ட்ரம்புக்கு ஒரு ராஜதந்திர தலையீடு காத்திருப்பதாக தெரிகின்றது. ஆனால் இந்த ராஜதந்திர தலையீடு ஒருவேளை தோல்வியை தழுவிக்கொண்டால் அமெரிக்காவுடனான ஐரோப்பிய பங்காளிகளின் 7 தசாப்த கால கூட்டணி உறவு நிச்சயமாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது. நேற்றும் ட்ரம்ப் சுவிட்சர்லாந்துக்கு புறப்பட்ட போது கூட கிரீன்லாந்தை கையகப்படுத்த போவதான மிரட்டலை மீண்டும் விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் சுவிஸில் இருந்து அவர் மீண்டும் அமெரிக்கா திரும்புவதற்கு முன்னர் அவருடன் பேசிக்கொள்வதற்கு ஐரோப்பிய தலைவர்கள் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ட்ரம்ப் தனது பதவியேற்பின் 1வது ஆண்டு நிறைவான நேற்று, அதாவது ஜனவரி 20 குறிக்கும் வகையில் வெள்ளை மாளிகையில் கருத்துக்களை வழங்கிய போது கூட கிரீன்லாந்து விடயத்தை குறிப்பிட்டார். கிரீன்லாந்தில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பது தனக்கு புரியவில்லை என பிரெஞ்சு அரசு தலைவர் மேக்ரோன் வெளியிட்ட ஒரு தனிப்பட்ட பதிவை கூட ட்ரம்ப் பகிரங்கப்படுத்தி இருந்தார். இதேபோல அண்மைய நாட்களில் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமரின் தனிப்பட்ட செய்திகளையும் அவர் பொதுவெளிக்கு வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்த செய்திகளை வெளியிட்ட ட்ரம்ப் இதுவரை அவர்களுடன் நேரடியாக பேசிக்கொள்ளவில்லை. இதற்கிடையே டாவோஸ் மாநாட்டின் பக்கவாட்டில் அவசரமான G7 உச்சி மாநாட்டை நடத்த பிரெஞ்சு அரசு தலைவர் மேக்ரோன் ஒரு முன்மொழிவை செய்திருந்தாலும் ட்ரம்ப் இந்த முன்மொழிவை நிராகரித்திருக்கிறார். இவ்வாறான ஒரு உச்சி மாநாடு தேவையில்லை எனவும் தான் நேரடியாகவே சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் சந்திப்புகளை நடத்தப் போவதாகவும் கூறி பிரெஞ்சு அரசு தலைவரையும் ட்ரம்ப் குறை மதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறார். அத்துடன் இமானுவேல் மேக்ரான் நீண்ட காலம் பிரான்சில் இருக்கப் போவதில்லை எனவும் நேற்று ட்ரம்ப் கூறிக்கொண்டார். ட்ரம்பை பொறுத்தவரை தற்போது துருக்கியுடன் தனியான ஒரு டீலை போட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு தனித்துவமான ஒரு குடைச்சலை கொடுக்க முயல்வதாக தெரிகின்றது. இதனால் தான் துருக்கி அதிபருடன் அவர் தனிப்பட்ட ரீதியில் சந்திப்புகளையும் டீல்களையும் போடுவதற்கு பிரயத்தனப்படுவதும் வெளிப்பட்டுக் கொள்கின்றது. ஆக மொத்தம் உள்ளூர் மற்றும் பூகோள அரசியல் சூழ்நிலைகள் தொடர்ந்தும் பரபரப்பாகவும் கொதிநிலையாகவும் நகர்வதைத்தான் சமகால செய்திகள் புலப்படுத்திக் கொள்கின்றன. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.